சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் புறநகர் பகுதிகளிலும் உலகிலேயே மிக மோசமான ஊடுருவும் உயிரினங்களில் ஒன்றான ராட்சச ஆப்பிரிக்கா நத்தை பரவியிருக்கு. இந்த நத்தைகள் மனிதர்களுக்கு மூளை அலர்ஜியை ஏற்படுத்தும் ஒட்டுண்ணிகளை சுமந்து செல்லுது. குறிப்பாக மழைக்காலங்களிலும் வெள்ளம் வரும் காலங்களிலும் இந்த நத்தைகள் வேகமா பரவி நகர்ப்புற மக்களுக்கு தீவிர ஆபத்தை விளைவிக்கும் என நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க. செப்டம்பர் முதல் நவம்பர் 2024 வரை நகர்ப்புறம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் செயின்ட் தாமஸ் மவுண்ட், திருச்சூலம், பெருங்களத்தூர் மலைகள் ஆகிய இடங்களில் இந்த ஊடுருவும் நத்தைகளின் இருப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. சென்னை, சிதம்பரம், கோயம்புத்தூர், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் இதன் இருப்பு ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கு. சென்னையில் பரவும் ராட்சச ஆப்பிரிக்கா நத்தை. இந்த நத்தைகள் விவசாய பயிர்களுக்கு மட்டுமில்லாம மனிதர்களுக்கு மூளை தொற்று மற்றும் வயிற்று நோய்களை ஏற்படுத்துதல் போன்ற ஒட்டுண்ணி நூற்புழுக்களின் பரப்பியாகவும் செயல்படுது இப்படின்னு ஆய்வு அறிக்கையிலையும் சுட்டி காட்டிருக்காங்க. மேலும் கடுமையான உடல் பாதிப்புகளை இது ஏற்படுத்தும். அசுத்தமான நத்தைகள் அல்லது அவற்றின் எச்சங்களை தொடுவதன் மூலம் இந்த நோய் தொற்றுகள் பரவுது. நத்தைகளின் இருப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளில் இவை பொது சுகாதாரத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாவே விளங்குது. எல் புலிகா போன்ற நோய்களை பரப்பும் உயிரினங்களால் சென்னைக்கு குறிப்பிடத்தக்க ஆபத்து இருக்கு. இது பொது சுகாதாரத்திற்கு பெரும் கவலை அளிக்குதுன்னு ஆய்வுகள் தெரிவிச்சிருக்காங்க. சென்னையில ஊடுருவிய ராட்சச ஆப்பிரிக்கா நத்தை மழைக்காலத்தில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கு நத்தைகளின் பரவலை அதிகரித்து வளங்களை மாசுபடுத்துது. மழைக்காலங்களில், குறிப்பாக குளிர்கால மாதங்களில் நத்தைகள் தங்கள் உறக்க நிலையில் இருந்து வெளிவரும்போது இந்த ஆபத்து அதிகரிக்குது. இது தொடர்பான ஆய்வு முடிவுகளை சென்னை ஃபெட்ஸ்டான் ஜிஎம்சி, பெங்களூரு டிரான்ஸ் டிசிப்ளினரி ஹெல்த் சயின்ஸ் மற்றும் டெக்னாலஜி பல்கலைக்கழகம், பம்பாய் இயற்கை வரலாற்று சங்கம் ஆகியவை வெளியிட்டிருக்காங்க. பல்வேறு வாழ்விடங்களிலும் பலவிதமான உணவுகளையும் உண்டு வாழும் இந்த நத்தை 500க்கும் மேற்பட்ட தாவர வகைகளை உணவா வச்சிருக்கு. இதில் விவசாய பயிர்களுமே அடங்கும். இது உலகிலேயே 100 மோசமான அந்நிய ஊடுருவும் உயிரினங்கள் பட்டியலில் தொடர்ந்து இடம்பெற்றிருக்கு. இதனால அதன் பரவலையும் சுற்றுச்சூழல் தாக்கத்தையும் ஆவணப்படுத்துவது அவசரம் என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவில் பரவும் ராட்சச ஆப்பிரிக்கா நத்தை. இந்தியாவில் இந்த இனத்தின் வரலாறு 1847ஆம் ஆண்டு தொடங்கியிருக்கு. மொரீஷியஸில் இருந்து கொண்டுவரப்பட்ட 2 நத்தைகளை கொல்கத்தாவில் உள்ள ஒரு நண்பருக்கு விலங்கியல் அறிஞர் வில்லியம் ஹென்றி பென்சன் பரிசீலித்திருக்காரு. அந்த நண்பர் அவற்றை தனது தோட்டத்துல வளர்த்திருக்காங்க. அதன் பிறகு கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருந்து வர்த்தக கப்பல்கள் மூலம் இந்தியா வந்த இந்த இனம் கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா உள்ளிட்ட பல மாநிலங்கள்ல பரவியிருக்கு. 1984ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட ஒரு ஆய்வுல தான் சென்னை, சிதம்பரம், கோயம்புத்தூர், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் இதன் இருப்பு ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டது. ஏற்கனவே பல்வேறு நோய்களுக்கு ஆளாகி வரும் தமிழக மக்கள் தற்போது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஆப்பிரிக்க நத்தைகள் பரவி உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. வெள்ளப்பெருக்கு காலங்களில் இவை வேகமாக பரவி மக்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் என நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க. இவற்றை மக்கள் தொடக்கூடாது என்றும் இதன் மூலம் வயிறு, மூளை தொடர்பான தொற்று ஏற்படும் என்றும் மருத்துவர்கள் எச்சரிக்கிறாங்க. இந்த நத்தைகள் மனிதர்களுக்கு மூளை வீக்கத்தை ஏற்படுத்தும் ஒட்டுண்ணிகளை கொண்டுள்ளதாகவும் வெள்ளப்பெருக்கு காலங்களில் இவை வேகமாக பரவி மக்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் என நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க. இவற்றை மக்கள் தொடக்கூடாது என்றும் இவற்றை தொட்டால் இதன் மூலம் வயிறு, மூளை தொடர்பான தொற்று நோய்கள் ஏற்படும் என்றும் மருத்துவர்கள் சொல்றாங்க. இந்த வகை நத்தை குறித்து பூவுலகின் நண்பர்கள் அமைப்பின் சுந்தரராஜன் பேசும்போது, மழைக்காலத்தில் நம்ம பகுதிகளில் திடீரென ஒரு வகை நத்தை வர தொடங்கியிருக்கு. பலரும் அதை பார்த்திருப்போம். ஆனால் இது அபாயகரமான நத்தை என்று எச்சரிக்கை விடுத்திருக்காரு. இது குறித்து அந்த அமைப்பு விரிவான கட்டுரை ஒன்றையும் வெளியிட்டிருக்கு. இது குறித்து பூவுலகின் நண்பர்கள் அமைப்பை சேர்ந்த சுந்தரராஜன் மேலும் என்ன பேசினார் அப்படின்னா, சமீப காலங்களில் மழை தொடங்கிவிட்டாலே ஜெயிண்ட் ஆப்பிரிக்கன் ஸ்னெயில் எனப்படும் நத்தையை எங்கும் பார்க்க முடியும். இது ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்ட ஒரு அயல்படர் உயிரினமாகும் என்று தெரிவிச்சிருக்காங்க. சமீப காலங்களில் அதிகமாக தென்னிந்தியாவில் பரவும் இந்த நத்தைகள் விளைநிலங்களில் பயிர்களை அழித்து பெரும் தொந்தரவை விவசாயிகளுக்கு உருவாக்கி வருது. இது ஒட்டுண்ணியை பரப்புவதன் மூலமாக மனிதருக்கு கடுமையான நோய் தொற்றையும் உருவாக்கக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க.
இன்று அதிகரித்த உலகளாவிய போக்குவரத்து, ஏற்றுமதி இறக்குமதி உள்ளிட்ட பல்வேறு மனித நடவடிக்கைகளால உலகம் முழுவதும் ஏராளமான அயல்படர் உயிரினங்கள் வேகமா பரவிட்டு வருது. IPBES எனப்படும் ஐநாவுக்கு கீழான அமைப்பு சமீபத்தில் ஒரு அதிர்ச்சிகரமான அறிக்கையையும் வெளியிட்டிருக்கு. அந்த அறிக்கையில 37,000 உயிரினங்கள் மனிதர்களால் புதிய இடங்களுக்கு பரவி இருப்பதாகவும், அவற்றில் கொடிய பாதிப்பை ஏற்படுத்தும் 3,500 உயிரினங்கள் அயல்படர் உயிரினங்களாக வகைப்படுத்தப்பட்டு இருப்பதாகவும் சொல்லப்படுது. இந்த வகை நத்தையானது சமீப காலமாகத்தான் அதிகம் காணப்படுது. மழை வந்து விட்டாலே இந்த நத்தை வந்துவிடும். வழக்கமான நத்தையை விட இது சற்று வேகமாக நகர்ந்து மிக பெரியதாகவும் வேகமாகவும் இது பரவி வருவதாகவும், இந்த வகை நத்தை பரவலை தடுக்க தேவையான ஆய்வுகள் நடவடிக்கைகள் அவசியமா இருக்கு அப்படிங்கிறத பூவுலகின் நண்பர்கள் அமைப்பை சேர்ந்த சுந்தர்ராஜன் தெரிவிச்சிருக்காரு. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.